மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஃபால்கன் 9 டிராகன் தற்போது அனைத்து விதமான அந்த பணிகளும் தற்போது அந்த கடைசி கட்ட அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சரியாக 31 நிமிடத்திற்குள்ளாக இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. 12:01 விண்ணில் புறப்படக்கூடிய நிலையில் நம்மளோடு மூத்த விஞ்ஞானி திரு நம்பி நாராயணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன சார்? வந்து ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு நாள். நம்முடைய ஒரு இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு 2 வாரம் தங்கி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணதுக்கு இருக்காரு. இதை நீங்கள் பார்க்க வேண்டியது இட் இஸ் எ ப்ரிலூட் டு அவர் ஓன் ககன்யான். ககன்யான் வந்து 2027 வந்து we are going to achieve the தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்கள் அப்படிங்கிறது இன்னும் வர இருக்கிறது. 12:01 புறப்பட்டாலும் கூட 28 மணி நேரம் இந்த டிராவல் முடிச்சிட்டு பிறகுதான் இந்த டாக்கிங் என்று சார் தொடர்ச்சியாக நீங்கள் பேசலாம் சார். மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொண்டிருப்பீங்க. 84 ராகேஷ் சர்மா அவங்களுடைய பயணத்தை வந்து முற்றிலும் தெரிந்தவராக இருந்திருப்பீங்க. ஸோ இப்பொழுது 41 ஆண்டுகள் கழித்து இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறது எவ்வளோ ஒரு சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ககன்யான் திட்டத்திற்கு இது எவ்வளோ பெரிய ஒரு முன்னோட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சார்? ககன்யான் திட்டம் வந்து 2027 வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய முன்னோடியாக இது மாத்திரமில்லை, இதனால் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு இருக்குது. உதாரணமாக ஜீரோ கிராவிட்டி சிச்சுவேஷனில் வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறது. ஏன்னா ஜீரோ கிராவிட்டி சிச்சுவேஷனில் வந்து சிமுலேஷன் வழியாக தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோமே தவிர இது வந்து உண்மையான நிலைமையில் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய அனுபவம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6-7 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இவர் சுக்லா பண்ண போகிறாரு. மொத்தம் 60 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 6 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இந்தியாவுடைய சஜஷன். அதில் மேபி ஹி வில் பி டாக்கிங். அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கூட பேசலாம், அல்லது வேறு யாராவது விஐபி கூட பேசலாம். ஆக்சுவலாக இந்த மிஷன் வந்து தொடங்கும் போதே May 29 வந்து பிளான் பண்ண மிஷன் வந்து இத்தனை நாளைக்கு பிறகு இப்போ போகுது. ஆனால் அதில் வந்து நிறைய மாற்றங்கள்னால் ஒரு காலநிலை காரணமாக கொஞ்சம் டேட் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஒரு லீக் இருந்தது லிக்விட் ஆக்சிஜன் லைனில், அதுக்காக மாற்றினாங்க. அதுக்கடையில் வந்து ரஷ்யன் ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து ஒரு லீக் இருந்தது. இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லா படத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபைனலி நம்ம வி ஆர் லீவிங் டு தி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட 28 மணி நேரம் ஆகும். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு உத்தேசமாக அங்கே வந்து டாக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த பயணம் இங்கேருந்து லிஃப்ட் ஆப்புக்கு பிறகு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியது, ஆர்வமாக வெயிட் பண்ண வேண்டியது அந்த டாக்கிங் தான். அங்கே ஏற்கனவே 7 அஸ்ட்ரோனாட்ஸ் இருக்காங்க. இங்கேருந்து போகிறது 7 நாளும் 11. அப்போ இந்த முதல்ல ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து ஓவர் ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்க எல்லாத்தையும் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஒரு 14 days ஹி வில் பி இன் தி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. மாத்திரமில்லை, அதில் இருந்து நம்ம படிக்கக்கூடிய சில பாடங்களை உபயோகிக்க வேண்டியது ககன்யான் திட்டத்தில். அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். மற்றபடி இப்போ நம்ம வந்து இதில் அடிஷ்னலாக உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எக்ஸப்டிங் விஷிங் ஹிம் குட் லக் அண்ட் லெட் ஹிம் கோ அண்ட் சேஃப்லி கம் பேக். சார் ரொம்ப பிரதானமான ஒரு காலகட்டம் 1984 அப்படிங்கிறது முதல் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா பயணித்த காலம். குறிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பேஸ் பற்றி நிறைய தகவல்கள் தெரிகிறது, இன்டர்நெட் மூலிமா நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் அன்னைக்கு வந்து இன்டர்நெட் இல்லாத காலகட்டம். அப்போ எவ்வளோ ஒரு 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 கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்திருக்கும். அப்போ என்னென்ன சவால்கள்லாம் மேற்கொண்டிருப்பாங்க, இன்றைக்கும் அது எப்படி கம்பேர் பண்ணலாம் சார்? 84 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 79 SLV-3 லான்ச் பண்ணோம். அதிலிருந்து 4வது வருஷத்தில் 5வது வருஷத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த சமயத்தில் நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது.
எக்ஸப்டிங் SLV-3 அது வந்து 40 kg பேலோடு தான் அந்த கெப்பாசிட்டி. இன்றைக்கி வந்து அந்த SLV-க்கு பிறகு ASLV-க்கு பிறகு PSLV-க்கு பிறகு GSLV டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ், Mark 3 வெர்ஷன் நம்ம அதை ககன்யானில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ககன்யான் வந்து இன்னைக்கு 25, இன்னும் 2 வருஷத்தில் ககன்யான் நடக்க போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ 2 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இதுக்கும் கம்பேரிசனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் கம்பேரபிள். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்முடைய அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் அதுதான். ஸோ அதுக்கு முந்தி நம்ம இது பண்ணுறோம். ஒருவேளை இந்த இது நமக்கு கிடைக்கலன்னா அதுவும் நம்ம ககன்யானில் போகும்போது தான் நம்ம படிக்க முடியுமா இருந்தது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது வந்து கம்பேரபிள் இல்லை. பட் ஓகே, கம்பேரிசன் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த காலத்தில் நம்மகிட்ட வந்து ராக்கெட் வந்து கிடையாது, நிறைய ராக்கெட்ஸ் கிடையாது. இன்றைக்கி வந்து அப்படி இல்லை, நம்மகிட்ட பல வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேலோட்ஸ், டிஃப்ரெண்ட் கேரியிங் கேப்பபிலிட்டி, டிஃப்ரெண்ட் ரேஞ்ச், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆல்சோ நம்முடைய ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ், மேன் பவரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வளர்ந்துருக்கோம். அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கோம். இதில் இருந்து நம்ம ககன்யான் திட்டம் வந்து கண்டிப்பாக வெற்றிகரமாக போகும்னு நமக்கு நம்பலாம். ஒரு 41 ஆண்டுகளில் இந்த இடைவெளிக்கு பிறகு இப்பொழுதுதான் நம்ம வந்து உலக நாடுகளுடைய அந்த ஒப்பந்தத்தோடு நம்ம வந்து விண்வெளி வீரர் அனுப்புகிறோம். இவ்வளவு காலதாமதம் எடுத்துக்கொண்டதற்கு நம்மளுடைய அந்த இஸ்ரோனுடைய அந்த ஒவ்வொரு படியாக வளர்ந்துட்டு வர்றதுக்கான சரியான தருணம்ங்கிறது அப்படி எடுத்துக்கலாமா, இல்லாட்டி இப்பொழுதுதான் அதுக்கான வாய்ப்பு கிடைத்ததா பார்க்கலாமா சார்? இல்லை, வாய்ப்பு எப்போ வேணாலும் கிடச்சிருக்கோம். நம்ம சும்மா ஒரு பேசஞ்சர் மாதிரி போயிட்டு வந்துட்டு என்ன பெரிய நன்மை அடைய போகிறோம். அதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு திட்டம் வச்சுருக்கோம். நம்மகிட்ட உள்ள திட்டத்துக்கு முன்னோடியாக ஒரு திட்டத்திலாக நம்ம இப்போ போகிறோம். சப்போஸிங் ககன்யான் ப்ராஜெக்ட் இப்போ இல்லைன்னா நம்ம இந்த திட்டத்தில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து என்னவுமே ஓகே போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர இது அப்படி இல்லை. இது வந்து நம்ம போகிறோம், நம்ம அந்த அனுபவத்தை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. சில சமயம் ஒரு வேளை அது 1 இயர் டிலே ஆனால் கூட இட் இஸ் இந்த விசினிட்டி, நம்ம கண்ணுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு. சந்தர்ப்பம் கிடைக்கிறதுல எப்போ வேணாலும் நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இருக்கும்போது நிச்சயமாக கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்போது ஒரு பெரிய அதல்ல காரணம் வந்து இன்றைக்கி சார் 28 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராவல். கிட்டத்தட்ட ஒரு நாள் தாண்டி அந்த டிராகனுடைய ஷிப்லேயே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கும்? அதை தாண்டி ISSக்குள்ளே போகும்போது தான் அவங்களுக்கு சவால் இருக்குமா? ஏன்னா இங்கே நிறைய ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, கிரவுண்ட் லெவலில் அவங்க நிறைய டெஸ்ட் எடுத்திருந்தாலும் கூட அது அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அது சவாலாக இருக்குமா, இல்லாட்டி இந்த ட்ரைனிங் வந்து பயன்படுன்னு பார்க்கலாமா சார்? இப்போ போகிறது வந்து அதை அனுபவிச்சு தான் தெரியணும். எனக்கு வந்து டைரெக்டாக இந்த மாதிரி 24 மேக்ஸிமம் USA ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஏர்க்ராஃப்டில். அதுக்கு வந்து 18-20 ஹவர்ஸ். முதல்ல போகும்போது இட் டுக்ஸ் ஆக்சுவலி 23 ஹவர்ஸ் 1969. அப்போ ஏர்க்ராஃப்டில் 23 ஹவர்ஸ் இருக்க வேண்டியது, 2-3 ஸ்டாப் ஓவர். பட் அது மாதிரி இல்லை, இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். யூ ஆர் கோயிங் டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அந்த நினைப்பே வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும், பயமும் இருக்கும், எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் சொல்லி விளக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதை அனுபவிச்சா தான் தெரியும். பட் அவர் போயிட்டு வந்து அவர்கிட்ட கேட்கலாமே என்ன மாதிரி இருந்தது, அவருக்கு எப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்னு அவர்கிட்டயே கேளுங்க, அதான் இருக்கும் நல்லது. சரி, இப்போது குறிப்பாக வந்து நம்ம பழைய அந்த டிராகன் மாதிரியான எக்யூப்மெண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய தொடர்ந்து நாம் பேசலாம். ஒரு முக்கியமான செய்திகளை பார்த்து